Hi my dear students, this is Prashant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 JEE Main phase 1 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 28 January வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட் ஈவினிங்கில் வந்து இது நடந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து Inverse Trigonometric Functions சாப்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஹியர் இட் இஸ் கிளியர்லி given that tan of 2 sin inverse of 2 by root 13 minus 2 cos inverse of 3 by square root of 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த sin inverse of ஓகேவா 2 by root 13 இருக்குல்ல, இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, எப்படி மாற்ற போகிறோம்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? சைன்னாலே we know that it is opposite by hypotenuse. ஓகேவா? அப்போ வந்து அட்ஜசன்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா it is hypotenuse square minus ஓகே ஆப்போசிட். சரி, ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ we will be getting 3. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் வந்து 3, ஏன்னா 13 minus 4 வந்து 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் வந்து 3. ஸோ அப்போ வந்து நம்ம இதை டேனாக மாற்றுறோம் அப்படின்னா tan inverse ஆஃப் we will be getting ஓகே it is 2 by 3. ஏன்னா 2 by 3னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னென்னா tan inverse. ஸோ sin inverse ஆஃப் 2 by root 13 வந்து நம்ம tan inverse ஆஃப் 2 by 3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஓகேவா cos inverse ஆஃப் 3 by root 10 வந்து நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஸோ we know that ஓகே cos is nothing but adjacent ஓகே by hypotenuse. அப்போ வந்து நமக்கு இப்போ ஆப்போசிட் வேணும். ஆப்போசிட் இஸ் nothing but hypotenuse square minus ஓகே it is adjacent square, that is 9. so we have 1. ஸோ இது வந்து என்னென்னா tan inverse ஆஃப் ஓகே we will be getting 1 by 3. ஓகேவா? ஸோ this is our tan inverse conversion. ஓகேவா? இப்போது நம்மளோட கொஸ்டின் வந்து எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். இந்த tan ஆஃப் ஓகே இந்த டேர்ம் வந்து tan ஆஃப், நான் இது ரெண்டுத்துலேயுமே 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ வில் பி கெட்டிங் ஓகே tan inverse ஆஃப் ஓகே 2 by 3 மைனஸ் ஹியர் இட் இஸ் tan inverse ஆஃப் 1 by 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? டன். ஸோ அப்போ இது என்ன வரும்னா tan ஆஃப் ஹியர் இட் இஸ் 2, இங்கே வந்து tan inverse ஆஃப் ஓகே 2 by 3 minus 1 by 3 okay the whole divided by it is 1 plus 2 by 3 into 1 by 3. சரிங்களா? இப்போ இதுதான் வரும் நமக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். we will be getting okay tan of 2 tan inverse of, so we will be getting 1 by 3 by anyway here it is 9. okay அப்புறம் இங்கே வந்து என்னென்னா it is 9 plus 2 it is 11 by 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 3 இந்த இது கேன்சல் ஆகிடும். வில் பி கெட்டிங் 3. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் we will be getting okay tan of 2 tan inverse of here it is 3 by 11. ஸோ இதான் வந்து என்னென்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ அகெயின் இது 2 tan inverse of 3 by 11ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா tan of okay tan inverse of 3 by 11 plus tan inverse of 3 by 11 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here it is tan okay of this can be written as tan inverse of okay here it is 3 by 11 plus 3 by 11 is 6 by 11 by here 1 minus here it is 9 by 121. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் வில் பி கெட்டிங் tan inverse of tan inverse of okay we will be getting okay LCM எடுக்கிறோம். 6 by 11 by 121 minus 9 by 11 121, that is 11 into 11 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போது இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். we will be getting what 121 minus 9. சரியா? ஸோ இது வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா will be getting 112. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து here we will be getting tan inverse of okay here ஒரு 11 and இன்னொரு 11 gets cancelled. இந்த 11 மேலே போய்டும். 6 into 11 by 112. சரிங்களா? ஸோ ஹியர் இட் இஸ் 6 டேபிளில் ஐ மீன் 2 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ we will be getting 56. okay here it is 3. okay done. ஸோ எனிவே tan inverse of tan of tan inverse of 33 by 56 வரும். ஸோ ஆன்சர் will be 33 by 56. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have it in the option B. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.